ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து மீன் தொட்டியில் வந்து மேலே வச்சிருந்த அந்த மூடி வந்து கொஞ்சம் உடஞ்சி போச்சு. கடையில் போய் புதுசு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் உள்ள கொஞ்சம் மீன் தான் கிடந்ததில் கூட கொஞ்சம் 2-3 மீன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்னும் உள்ளே போடணும். இது வந்து இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால இன்னைக்கு உடனே தொட்டியில் போடக்கூடாது. அதனால பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். தண்ணிக்குள்ளே வைக்கணும். தண்ணிக்குள்ளே வச்சுட்டு நாளைக்கு தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எப்படி வீட்டில் மீன் வளர்க்குறீங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த மூடியை மட்டும் மாற்றி வைக்கணும். நீங்க அத பாத்தீங்களா? டேக் கேர் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், மீன் யாருக்குமே ஒரு வாட்டி மேலே நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இதை ஹேண்டில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பரி நம்மளை கடிச்சு கொதையும் உள்ள இருக்க வெறிக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இருக்க மீன் போதாதுன்னு சொல்லி கூட வந்து மீன் வாங்கிட்டு வந்துருந்து. இது வந்து கோல்டு இல்லை ப்ளூ கோல்டுன்னு சொன்னாவ. இதுக்கு நேம் வந்து ஒயிட்டு பிளாக்னு சொன்னாவ. இதை நம்ம இப்போ உடனே இதுக்குள்ளே பிடிச்சி போட்டோம்னா இது கடிச்சு கொதறி தின்றும்னு நினைக்கிறேன் இருக்க பசிக்கு. அதனால நம்ம வந்து ஒரு நாள் வந்து இந்த பக்கெட்டுக்குள்ளே போட்டு வைக்கணும். நாளைக்கு காலத்துலேருந்து தான் இந்த தொட்டிக்குள்ளே வந்து டெலிவரி பண்ணணும் கேட்டீங்க. இல்லைன்னா கதம் ஆயிரும். அது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம பிரித்து இந்த மீன் அவ்வளோத்தையும் இந்த பக்கெட்டுக்குள்ளே போட்டுற வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், ரப்பர் வந்து நல்லா டைட்டாக போட்டிருக்காது. சங்கட்டமாக இருக்குது. துறக்கிறதுக்குலாம் மனுஷன் ஒரு வழியாக ரொம்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ரப்பர் பண்ண அவுத்தாச்சு. இன்னும் ஒரு மீனாக உள்ளே போட வேண்டியதான். இந்த தண்ணியை அப்படி உள்ளே ஊற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால ஒரு மீனாக பிடிச்சி உள்ளே போட வேண்டியது. ஒரு ஜோடியாக போட போகிறோம். ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க. அசா எங்க வாடா, கடலுக்குலாம் விட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கருப்பை குசும்புக்காரன் கேட்டீங்களா, கடிக்கும் பல்லாச்சு. ஆரஞ்சுக்காரன் நல்லா பாசம் உள்ளக்காரன். பாருங்க, வாயை பழக்கதை பாருங்க. வாயை பழக்கதை பற்றிலாம் வாயை பழக்கம். எல்லா மீனையும் நம்ம பக்கெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த தண்ணியை வச்சு இன்னும் ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கெட் மோர் வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். வரட்டா.